நீரை தடுத்து மேகதாட்டு அணை கட்டுவதற்கு கர்நாடக அரசாங்கம் தொடர்ந்து முயற்சிகள் மேற்கொண்டு வருகிறது. இதனை சுமார் 75 ஆண்டு காலமாக தடுத்து நிறுத்துவதற்கு தமிழ்நாடு அரசு போராடி வருகிறது. மேகதாட்டு அணை கட்டுமானம் பணிக்காக கர்நாடகம் தேர்வு செய்துள்ள இடம் அடர்ந்த வனப்பகுதியாகவும் மிக அதிகமான வனவிலங்குகள் வாழ்ந்து வருகின்றது. அது மட்டுமல்லாமல் 100க்கும் மேற்பட்ட கிராமங்கள் அடியோடு அழியும் என்பதால் அங்கே இருக்கிற மக்கள் கர்நாடக அரசுக்கு எதிராக மேகதாட்டுக்கு எதிராக போராடி வருகிறார்கள். விவசாயிகள் இந்த மேகதாட்டு அணை கட்டுவதால் விவசாயத்திற்கு எந்த பயனும் இல்லை என்று அவர்களும் இந்த திட்டத்திற்கு எதிராக உள்ளனர். இந்நிலையில் கர்நாடக அரசு பெங்களூர் நகரத்தில் குடிநீர் என்கிற பெயரில் மேகதாட்டு அணை கட்டுமானத்தை நியாயப்படுத்த முயற்சிக்கிறது. ராசிமணலில் தமிழ்நாடு அணை கட்டிக் கொள்வதற்கு தமிழ்நாட்டின் ஒத்த கருத்தை உருவாக்க தமிழ்நாடு அரசு முன்வர வேண்டும். மறைந்த தமிழ்நாடு முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் நினைவாகவாது அந்த திட்டத்தை செயல்படுத்த தமிழ்நாடு அரசு முயற்சிக்க வேண்டும். குறிப்பாக முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் அவர்களுடைய சட்டமன்ற உரை தொகுப்பு புத்தகத்தை தமிழ்நாடு அரசு வெளியிட்டிருக்கிறது. அதில் கடந்த 30/4/1997 ஆண்டு தமிழ்நாடு சட்டப்பேரவையில் தமிழ்நாடு முதலமைச்சராக இருந்த கலைஞர் அவர்கள் அன்றைய தினம் இந்திய பிரதமராக இருந்த தேவகவுடாவை சந்தித்து மேகதாட்டு அணையை தடுத்து நிறுத்த வேண்டும், ராசிமணலில் தமிழ்நாட்டிற்கு அணை கட்டிக் கொள்ள அனுமதி வழங்க வேண்டும் என்று அன்னைக்கு எடுத்துரைத்ததாகவும், மேகதாட்டு அணை கட்டுவதற்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று திட்டவட்டமாக தெரிவித்துவிட்டு ராசிமணல் அணை கட்டுவதால் ஏற்படும் நன்மைகள் குறித்து எடுத்துரைத்ததாகவும், அதனை பரிசீலிக்கும் அளவிலேதான் பிரதமர் தேவகவுடா அவருடைய செயல்பாடுகள் அமைந்தது என்று சட்டமன்றத்திலே குறிப்பிட்டிருக்கிறார். எனவே கலைஞர் அவர்கள் நினைவாக அவர் மேற்கொண்ட ராசிமணல் அணை கட்டுமானத்தை பணியை தமிழ்நாடு அரசு அனைத்து கட்சிகளையும் ஒத்த கருத்தை உருவாக்கி நடவடிக்கைகளை போர்க்கால அடிப்படையில் மேற்கொள்ள வேண்டும். மேகதாட்டு அணை கட்டுமான வரைவு திட்ட அறிக்கையை மத்திய அரசு நிராகரிக்க வேண்டும். அதற்கான நடவடிக்கையை போர்க்கால அடிப்படையில் தமிழ்நாடு அரசு மேற்கொள்ள வேண்டும். தமிழ்நாடு கர்நாடக விவசாயிகள் இடையில் இந்த ராசிமணல் அணை கட்டுமானத்திற்கான ஆதரவை தேடுவதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறோம். விரைவில் நல்ல முடிவை எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். மேலும் உண்மை செய்திகளுக்கு நமது அக்ஷய பாத்திரம் செய்தி சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.